friends, welcome Shriya's Crafty. இன்னைக்கு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஒர்க்கை தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா விட்டுடலாம். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வீடியோவில் எப்படி இந்த பேஸ்கெட்டை பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஆக்சுவலாக இந்த வீவிங் பேஸ்கெட் பண்ணுறதுக்கு 2 கலர் ஷீட்ஸ் இருந்தால் போதும். அண்ட் திக்கான ஷீட்ஸாக இருக்கணும். ஆரிகாமி ஷீட்ஸ்ன்னு கேட்டாலே நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நியூஸ் பேப்பரில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்து 8 ஸ்ட்ரைப்ஸ் நமக்கு வேணும். 2 சென்டிமீட்டர் மேலே எடுத்திருக்கேன். அண்ட் தென் லென்த் பார்த்திங்கன்னா 29 சென்டிமீட்டர், அதாவது A4 சைஸ் லெவலில் இருந்தால் போதும். ஸோ இது ஃபஸ்ட்டு கலர் வந்து எல்லோ கலர் 8 ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் தென் ப்ளூ கலர் 8 ஸ்ட்ரைப்ஸ் நமக்கு வேணும். இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ். ஆக்சுவலாக வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைப் நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போ அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைப்பை நம்ம விட்டுடணும். அதாவது ஆட் நம்பர்ஸ் எப்படியோ அதே மாதிரி நம்ம வந்து ஒன்று விட்டுட்டு ஒன்றில் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். இனிஷியலில் கொஞ்சம் பேஷண்ட்டாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்டு ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த ஸ்ட்ரைப்ஸை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி 1 by 1 நம்ம எடுத்துக்கணும். நடுவில் இருக்கிறதெல்லாம் லீவ் பண்ணிவிட்டு 1 by 1 எடுத்துகிட்டு அந்த மேலேருந்து ஸ்ட்ரைப்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா அண்ட் ஆல்டர்னேட்டாக வரணும். இப்போ எப்படி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோமோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம விட்டுட்டு செகண்ட் ஸ்டெப்லேருந்து கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து பேசிக் ஸ்டெப். இதை வச்சு தான் நம்ம பேலன்ஸ் இருக்க 6 ஸ்ட்ரைப்ஸையும் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 3 ஸ்ட்ரைப்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணுறப்போ ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து மூவ் ஆகாது, அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து மூவ் ஆகாது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து 1 by 1 ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் பண்ணமோ செகண்ட் ஸ்டெப் அதே தான் சேம் ஆல்டர்னேட்டாக வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் அப்படியே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீவிங் பேஸ்கெட் வந்துட்டு நல்லா ப்ராப்பராக நம்ம பண்ண முடியும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டைப்ஸுமே நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணுன்னா
இந்த ஸ்ட்ரைப்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்கக்கூடாது. நல்லா ஃபிட்டாக நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ எப்படி நம்ம வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிடணும். ஃபைனலாக நம்மக்கிட்ட இருக்கிற ஃபெவிகால் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இது எதுக்காகனா அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து மூவ் ஆகாமல் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் இந்த ஸ்டெப். இப்போ 4 கார்னர்ஸுமே ஸ்ட்ரைப்ஸ் வந்துட்டு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கார்னரில் இருக்கிற ஸ்ட்ரைப்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக கேதர் பண்ணி ஸ்டாப்லர் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். பின் பண்ணதுக்கப்புறமா சேம் அதே மாதிரி ப்ரொசீஜரை பேலன்ஸ் இருக்கிற 3 சைட்ஸுமே நம்ம ஸ்டாப்லர் வச்சு ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ நமக்கு ஒரு பேஸ்கெட்டோட பேஸ் கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஹேண்டில் நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பேலன்ஸ் ஷீட்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ அந்த 8 ஸ்ட்ரைப்ஸ் வந்து பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இந்த ஷீட்டை வச்சு தான் நம்ம அந்த பேஸ்கெட்டோட ஹேண்டில் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் பேஸ்கெட் இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த பேஸ்கெட்டை அழகாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டியில் டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான ரோஸ் வந்து கட் பண்ணி அழகாக பண்ண போகிறேன். இதுவும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், எப்படி பண்ணுறதுன்ற பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணியிருந்தீங்கன்னா விட்டுடலாம். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் ஒர்க்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.